வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசி கேட்டோம். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஒரு நபரை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க, அவருக்காக உங்கள் ஜீவனை கொடுப்பீங்களா? யார் ஒருவருக்காக நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, ஜீவனை என்ன செய்ய மாட்டோம்னா கொடுக்க மாட்டோம். சரி, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய ஜீவனை கொடுப்போமா? ஒரு சிலர் என்ன செய்யலாங்க, கொடுக்கலாம். எல்லாருமே கொடுப்பாங்களா பிள்ளைகளுக்காக ஜீவனை? உலகத்துல அதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாங்க, துணிஞ்சு போயிடுறாங்க. அப்ப யார் ஒருவருக்காகவும் நம்முடைய ஜீவனை என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க முன்வர மாட்டோம். இந்த வசனத்துல பாருங்க, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிமான்ற. நீதிமான்னா யாரு? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான்னா யாருன்னா, தேவனுடைய கட்டளையை கேட்டு அதன்படியாக நடக்கிறவன். வசனம் பாருங்க, என் கட்டளைகளின்படி நடந்து. தேவனுடைய கட்டளைகளை கேட்பதினால் நாம் என்ன ஆக முடியாது, நீதிமான் ஆக முடியாது. தேவனுடைய கட்டளை கேட்டு அதன்படி நடக்கணும் சொல்றது பாருங்க. என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும், அந்த வார்த்தையின்படி நடக்கணும். தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, உண்மை இல்லவங்களா இருக்கணும். தேவனுக்கும் உண்மை இல்லவங்களா இருக்கணும். பூமியிலே வாழக்கூடிய எல்லா மனுஷருக்கும் எப்படி இருக்கணுங்க, உண்மை இல்லவங்களா இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவனுக்கு எப்படிப்பட்டவங்க, எல்லாருமே உண்மை உள்ளவங்க. ஆபிரகாம் இருக்கிறாரு, தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாம் பாவியா இருந்தாருன்னு நினைக்கிறாங்க. நெகேமியாவில் சொல்லுவாரு, ஆபிரகாமை தேவன் பார்த்த போது அவருடைய இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தில் என்ன இருந்ததுன்னா உண்மை, உண்மை உள்ளவன் என்று கண்டு அவன் என்ன செஞ்சார், அழைத்தார்னு வசனம் சொல்றார். பாவிகளை தேவன் என்ன செய்யறது இல்ல, அழைக்கிறதுலாம் இல்லை. யாரை அழைக்கிறார்? உண்மையுள்ளவர்கள். அப்ப நீதிமான்னா யாரு? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கிறவங்க. எப்போதும் எப்படி இருப்பாங்க, உண்மை உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்கதான் யாருன்னா நீதிமான். பரிசேயர் நம்ம பார்க்கிறோம், சதுசேயர்ல பார்க்கிறோம். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, நீதிமான் மாதிரி ஜனங்களுக்கு முன்பதாக என்ன செய்யறாங்க, நடிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்குமே அவங்க நடிக்கிறாங்கிறது யாருக்குமே என்ன ஆகலைங்க, தெரியவே இல்லை. இயேசுதான் சொன்னாரு, இவங்க என்ன செய்யறாங்க, நடிக்கிறாங்க, மாயக்காரா இருக்கிறாங்கன்னு சொன்னார். அப்ப நீதிமான் அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய பிரமாணங்கள் என்ன செய்வான், கடைபிடிப்பான், ஒழுக்கம் உள்ளவனா இருப்பான், எல்லாராலும் என்ன செய்யப்படுவான், மதிக்கப்படக்கூடியவனா இருப்பான், அநியாயம் செய்ய மாட்டான், எப்போதும் என்னதான் செய்வான், நீதிதான் செய்வான். அப்போ ஒரு நீதிமான் இருக்காரு, அந்த நீதிமானுக்காக ஒருவன் மரிக்க முன் வருவானா? இப்போ ஒரு நீதிமான் குற்றத்துல அகப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அகப்பட்டார் அந்த குற்றத்துல, யாராவது ஒருத்தர் போய் எங்க நீதிமான் என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க, அவர் ரொம்ப நீதி உள்ளவருங்க, அவருக்கு பதிலாக என்ன செஞ்சிருங்க, என்ன பண்ணிருங்க, தூக்குல போட்டுருங்க. யாராவது அப்படி முன் வருவாங்களா? அப்படி மரிப்பதற்கு யாராவது முன் வருவாங்களா? வசன தேவன் சொல்ற பாருங்க, நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கிறது அரிது. பரிதாபப்படுவாங்க. ஸ்தேவான் கொல்லப்பட்டாரு, அவருக்காக என்ன செஞ்சிருப்பாங்க, எல்லாருமே பரிதாபப்பட்டிருப்பாங்க, அழுதுருப்பாங்க. யாக்கோப்பு பட்டயத்துல என்ன செய்யப்பட்டாருங்க, அப்போஸ்தலன் யாக்கோப்பு கொல்லப்பட்டார், பரிதாபப்பட்டிருப்பாங்க, அழுது இருப்பாங்க. ஆனா யார் முன் வருவா மரிக்கிறதுக்கு? இந்த வசனத்துல தேவன் 2 மனுஷர்களை பத்தி பேசுறாரு. ஒருத்தர் நீதிமான், ஒருத்தர் நல்லவர். இதுல யாரு அதிக மேன்மை உள்ளவர், நல்லவனா நீதிமானா? வசனம் பாருங்க, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். அப்ப நீதிமான் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் வேறு, நல்லவன் என்ற வார்த்தைக்கான அர்த்தம்
எல்லாம் ஒரே அர்த்தம் கிடையாது. நீதிமான்னா தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழக்கூடியவன். எல்லாருக்கும் அவர் என்ன செய்வார்? நன்மை செய்வார். ஆனா தன்னை எப்படி பார்த்துக்குவார்? அவரு பரிசுத்தமா பார்த்துக்குவார். எந்த ஒரு பாவத்தை என்ன பண்ண மாட்டாருங்க, செய்ய மாட்டார். நீதி என்ன செய்வார்னா வாழ்வார். அவர்தான் யாருங்க? நீதிமான். அந்த நீதிமானுக்காக யாராவது மறிக்க முன் வருவாங்களா? சொல்ல மறிக்கிறது அரிது, நல்லவனுக்காக. நல்லவன் யாரு? நீதிமானை விட உயர்ந்தவன். ஏன் உயர்ந்தவனா இருக்கிறாரு? அங்க தேவன் சொல்றாரு பாருங்க, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். நீதிமானுக்காக மறிக்கிறது அரிதான விஷயம். ஆனா நல்லவனுக்காக ஒருவேளை என்ன செய்வாங்க? மறிக்க துணிவான். பாருங்க, நல்லவன் யாரு? இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நல்லவன் கருணை உள்ளவனா இருப்பான். அவனிடத்துல சுயநலம் என்பது இருக்குமா? எல்லாமே எனக்கு மட்டும்தான் நினைப்பானா? நல்லவன். இப்ப கொர்நேலியு இருக்கிறாரு, அவர் நீதிமானும் நல்லவனுமா இருக்கிறார். தேவனுடைய பிரமாணத்தின்படி நடந்து நீதிமானா இருக்கிறார். அதே வேளையில தான தர்மங்களை செய்து எல்லாருக்கும் எப்படி இருக்கிறாரு? நல்லவன். நம்மை பார்த்து யாராவது நல்லவன் சொல்லுவாங்களா? அந்த வசனத்துல வாசிக்கிறோம், நல்லவனுக்காக ஒருவேளை மறிக்க துணிவான். இல்லைங்களா? அப்ப நல்லவன் என்பவன் பிறனுக்கு உதவி செய்யக்கூடியவனா இருப்பான், பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவனா இருப்பான். அவன் தான் யாருங்க? நல்லவன். பாருங்க, ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதிக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இயேசு கிறிஸ்து நீதிமான? பாருங்க, இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்த எல்லாருக்குமே தெரியும் இயேசு கிறிஸ்து யாரு? நீதிமான். பிலாத்தினுடைய மனைவி பிலாத்தின் இடத்துல ஆள் அனுப்பி சொன்னாங்க, அந்த நீதிமான் என்ன செய்ய வேண்டாம்? ஒன்றும் செய்ய வேண்டாம். பிலாத்து சொன்னார், இந்த நீதிமான் ரத்தப்பலி இனிமேல் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாதுன்னு சொன்னார். இயேசு சிறையில் மரித்த போது 100க்கு அதிபதி சொன்னார், ஒரு எப்படிப்பட்டவர்? நீதியுள்ளவர். இயேசு விசாரிக்கப்படும் போது யாராவது ஒருத்தர் இயேசுவை விட்டுருங்க, என்னைய சிறையில் அடைச்சிங்க ஏதாவது சொன்னாங்களா? அவர் நீதிமான் தானே. இஸ்ரவேல் தேசத்திலே வாழக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், பரிசேயர்களுக்கும் தெரியும், சதுசேயர்களுக்கும் தெரியும், பிரதான ஆசாரியர்களுக்கும் தெரியும் இயேசு எப்படிப்பட்டவருங்க? நீதிமான். அவரிடத்தில் எந்த ஒரு குற்றச்சாட்டுமே சொல்லவே முடியாது. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு நபர், அவரை விட்டுருங்க, என்ன பண்ணிருங்க, யாராவது ஒருத்தர் கேட்டாங்களா? பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். ஆனாலும் யாராவது ஒருத்தர் அவருக்காக போராடினாங்களா? கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்கிறாங்க. வசனம் பாருங்க, சீசர்கள் எல்லாரும் அவர்கிட்ட என்ன ஆயிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. இயேசு நீதிமான்ட்டு சீசர்களுக்கு தெரியுமா? அப்போஸ்தலர்களுக்கு இயேசுக்காக மரிக்க ஆயத்தமா இருந்தாங்களா? நீதிமானுக்காக ஒரு மரிக்கிறது அரிது. மார்க் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 50லிருந்து 52 வரைக்கும் பாருங்க. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் பொறுத்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டு விட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு, ஒரு அப்போஸ்தலன் இயேசு என்ன செய்யறாருங்க? கெத்செமனே தோட்டத்தில் பின்பற்றி போறார். அந்த வாலிபனை பிடித்த போது என்ன பண்ணிட்டாருங்க? தன்னுடைய வஸ்திரத்தை விட்டுட்டு துப்பட்டியை போட்டுட்டு எப்படி ஓடிட்டாரமா? நிர்வாணியாய். இயேசு கிறிஸ்துவுக்காக யார் கூட மரிக்க முன் வரல? அப்போஸ்தலர்கள். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை மரிக்க என்ன செய்வாங்க? துணிவான். இயேசு கிறிஸ்து நல்லவர். இயேசு நீதிமானாக இருந்தாரு, நல்லவராக இருந்தார். நீதிமான் என்று சொன்னால் தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழக்கூடியவன். நல்லவன் என்று சொன்னால் தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழ்ந்து தான தர்மங்களை செய்யக்கூடியவன். தொடர்ந்து தான தர்மங்களை செஞ்சுட்டே இருப்பார். அவரிடத்திலே சுயநலம் என்பது இருக்காது. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் எங்கும் என்ன பண்ணாருங்க? சுற்றி திரிந்தார். இயேசுவின் இடத்திலே வந்தவர்கள் எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க.
பிறவி குருடனை குணமாக்குனாரு, குஷ்டரோகிகளை குணமாக்குனாரு, மரித்தோரை உயிர்த்தெழ வைத்தாரு, சகல வியாதிகளை நீக்கி என்ன பண்ணாருங்க? சுஸ்தப்படுத்தினார். யாராவது ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்க முன் வந்தாங்களா? இயேசு கிறிஸ்து நல்லவர் தான் இல்லைங்களா? ஒரு வாலிபன் ஓடி வந்து சொன்னா, நல்ல போதகரேன்னு சொன்னான். இயேசு சொன்னாரு, என் பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும். இயேசு கிறிஸ்து நல்லவர் இல்லையா? பாருங்க, இயேசுவை மகிமைப்படுத்த முயற்சி செய்யறான். மனுஷனால் வரக்கூடிய மகிமை என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கொர்நேலி எப்படிப்பட்டவர்? நீதிமானும் நல்லவனுமா இருந்தார். பவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் இல்லைங்களா, அனனியா, அவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவ்வளோ நல்லவர்கள் இருக்கிறாங்க. தான தர்மங்களை செய்து நீதியா வாழ்ந்தவங்க. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதான் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து நல்லவரா இருக்கிறாரு. நல்லவருக்காக ஒருவன் மரிக்க துணிவான்ற. பேதுரு என்ன சொன்னாரு? பேதுரு என்ன சொன்னாருங்க? ஆண்டவரே, உம்மோடு கூட மரிக்க வேண்டியதா இருந்தால் நான் என்ன செய்வேன்? மரிப்பேன். ஆனால் சம்பவித்தது என்ன? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 69ஆம் வசனம் பாருங்க. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றால். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். பாருங்க, கெத்செமனே தோட்டத்துக்கு போவதற்கு முன்பதாக இயேசுவினிடத்தில் என்ன சொன்னாரு? உம்மோடு கூட மரிக்க வேண்டியதா இருந்தால் என்ன செய்வேன்? மரிப்பேன்னு சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு காரியம் பண்ணார். என்ன பண்ணாருங்க? பட்டயத்தை எடுத்து வேலைக்காரன் காதை என்ன செஞ்சாருங்க? விட்டுனார். வேறு ஏதாவது பண்ணார? எதுவுமே பண்ணல. அரண்மனை முற்றத்திலே ஒரு வேலைக்காரி சொல்றாங்க, இயேசுவோடு கூட இருந்தவன் சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாரு? அந்த மனுஷனை, இயேசுவை தெரியாதுன்னு சொன்னார, மனுஷனை சொன்னார? அந்த மனுஷனை எனக்கு தெரியாது. 71 வசனம் பாருங்க. அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னால், அவனும் அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும், அந்த மனுஷன் எனக்கு தெரியாது, நான் சத்தியமா சொல்றேன் ஆணையிட்டு என்ன பண்ணாருங்க? அந்த மனுஷனை எனக்கு தெரியாது என்று சொல்லி ஆணையிட்டு மறுதலித்தான். இயேசு கிறிஸ்து நல்லவர். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். துணிந்தாரு. ஆனா ஜீவனை விட்டாரா பேதுரு? இல்ல. பாருங்க, 3வது தடவை பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 73ஆம் வசனம் பாருங்க. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் 3வது முறையாக வந்து சொல்றாங்க, நீ அந்த மனுஷனோடு கூட இருந்தாய், மெய்யாகவே இருந்தாய். மெய்யாகவேன்னு சொல்லும்போது பயந்துட்டார். இப்ப என்ன சொன்னாரு? அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும். இயேசு என்ன பண்றாருங்க? சபிக்கிறார். சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க, இயேசு கிறிஸ்து நீதிமானும் நல்லவராக இருந்தார். தேவனுடைய சட்ட திட்டத்தின்படி இந்த பூமியில வாழ்ந்தார, நற்கிரிகளை செய்தார, நன்மைகள் செய்தார. இயேசு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சாருங்க? நன்மைகள். அப்ப மனுஷனுடைய அன்பு நீங்க கவனிச்சு பாருங்க. அவருடைய அன்புக்கு என்ன இருக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு. யார் ஒருவரும் தன்னுடைய சிநேகிதர்களுக்காகவோ சொந்த பந்தங்களுக்காகவோ நெருங்கின உறவின் முறையாருக்காக என்ன செய்ய மாட்டாங்க? ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. அவருடைய அன்புக்கு என்ன இருக்குன்னா ஒரு வரைமுறை இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்புக்கு எல்லை இருக்குதா? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவங்க தானே. யாராவது ஒருத்தர் அவருக்காக மரிக்க முன் வந்தாங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் யாராவது மரிக்க முன் வந்தாங்களா? யாரும் என்ன செய்யலைங்க, வரல. ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க.
நான் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவனுடைய அன்பை குறித்து நாம் என்ன உணர்ந்து கொள்றோம்? மனுஷனுடைய அன்பு ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருக்குது. ஒருவேளை அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக தங்கள் ஜீவனை கூட கொடுக்கலாம். ஆனா மற்ற யார் ஒருவருக்காக என்ன செய்ய மாட்டாங்க? ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. நீதிமானுக்காக ஜீவனை கொடுப்பாங்களா? இல்ல. நல்லவனுக்காக ஜீவனை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நமக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்துக்கிறார். நம்ம எப்படி இருக்கும்போது ஜீவனை கொடுத்தாருங்க? பாவிகளா இருக்கையில், வசனம் பாருங்க, பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. தேவனுடைய அன்புக்கு எல்லை இருக்கிறதா? தேவனுடைய அன்பு ஒரு வரமுறைக்கு உட்பட்டு இருக்குதா? தேவனுடைய அன்புக்கு என்ன கிடையாதுங்க, எல்லையே இல்லை. நான் பரிசுத்தவானாகவோ நீதிமானாகவோ நல்லவர்களாகவோ இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக என்ன செய்யலைங்க? மரிக்கல. ஒரு காலகட்டத்திலே பாவிகளா இருந்தோம், அக்கிரமக்காரரா இருந்தோம். தேவன் அப்போது யாரை அனுப்பினாரு? தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக சிலுவையில் என்ன செஞ்சாருங்க? ஒப்பு கொடுத்தார். வசனம் சொல்ல பாருங்க, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எத்தனை பேத்துக்கு தேவனுடைய அன்பு விளங்குது? எத்தனை பேத்துக்கு விளங்குதுங்க? தேவனுடைய அன்பை நாம் ருசி பார்த்துக்கிறோமா? அவருடைய வசனத்தை நான் படிக்கின்ற பொழுது தேவன் நம்மகிட்ட எவ்வளவு அன்பு செலுத்தினாரு. இயேசு தலை துண்டிக்கப்பட்டு மரிச்சு போயிட்டாரு. தேவன் அவரை எப்படி மரணிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தாரு? பல பாடுகள். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய குமாரன் என்ன செஞ்சாருங்க? பாடுகளுக்கு உட்படுத்தினார். யோவான் 3:16 சொல்றாரு, உலகத்தில் வாழக்கூடிய எல்லாரிடத்திலும் தேவன் அன்பு கூறுறாரு. எப்படி அன்பு கூறுறாருன்னா, தமது ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் என்ன கூர்ந்தாருங்க? அன்பு கூர்ந்தார். நம் பாவிகளா இருக்கையில் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். நான் முதல்ல தேவன்கிட்ட அன்பு செலுத்தணுமா அல்லது தேவன் நம்மள்ட்ட அன்பு செலுத்தினாரா? 1 யோவான் புஸ்தகம் 4:19 பாருங்க, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். முதல்ல அன்பு கூர்ந்தது யாரு? தேவன். தேவன் தான் முதல்ல நம்மள்ட்ட அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து தேவன் அன்பு கூறும்போது நம்ம எப்படி இருந்தோம்? பாவிகளாய், அக்கிரமக்காரர்களாய் இருந்தோம். தேவன் நம்மள்ட்ட அன்பு கூர்ந்து நம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக என்ன செஞ்சாருங்க? பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்ப நம்முடைய அன்புக்கு ஒரு அளவுகோல் இருக்கு இல்லைங்களா? தேவனுடைய அன்புக்கு ஒரு அளவுகோல் இருக்குதா? அந்த அன்புக்கு என்ன இல்லைங்க, அளவுகள்லாம் கிடையாது. தேவனுடைய உச்சபட்ச அன்பு என்ன? தமது ஒரே பேரான குமாரன் நமக்காக என்ன செஞ்சதுங்க? யாராவது உங்கள் பிள்ளைகளை ஒரு பாவிக்காக, எங்க அந்த பாவியை விட்டுருங்க, என்னுடைய குமாரன் என்ன செஞ்சிருங்க? கொண்டு போட்டுருங்க, என்னுடைய பிள்ளையை கொண்டு போட்டுருங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஒரு பாவி குற்றவாளி தீர்க்கப்பட்டு தண்டனை கொடுக்க போறான், நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் செஞ்ச பாவத்துக்கு என்ன செய்யணும்? அவன் அதை அனுபவிக்கணும். நம்ம இப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அந்த பாவியை விட்டுருங்க, என் மகன் என்ன செஞ்சிருங்க? கொண்டு போட்டுருங்க சொல்லுவோமா? நிச்சயம் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டோம். ஆனால் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? பாவிகளா இருக்கையில், நாம் நீதிமான்களாகவோ நல்லவர்களாக இருக்கும்போது தேவன் தம்முடைய குமாரன் என்ன செய்யலைங்க? ஒப்பு கொடுக்கல. முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய குமாரன் நமக்காக என்ன செஞ்சாருங்க? ஒப்பு கொடுத்தார். சரி, குமாரன் ஒப்பு கொடுக்கிறாரு. குமாரன் சிலுவையிலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவரும் முதல் நம்மள்ட்ட என்ன செலுத்தணும்? அன்பு செலுத்தணும். இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல அன்பு செலுத்தாமல் அவர் சிலுவைக்கு போக முடியுமா? சிலுவைக்கு போக முடியாது. இயேசு நடத்துல என்ன கூர்ந்தாருங்க? அன்பு. பிதா எப்படி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தாரோ அதே போல குமாரனும் நம்மிடத்துல அன்பு கூர்ந்து தம்மை தாமே சிலுவை என்ன செஞ்சாருங்க? ஒப்பு கொடுத்தார். ரோமர் புஸ்தகம் 5:9 பாருங்க, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக
அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நம்ம எப்படி நீதிமானாக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், தொடர்ந்து நீதிமானா இருப்போம்னு நினைக்கிறாங்க. நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு வெளியே வருகின்ற பொழுது நம்ம என்னவா இருந்தோம்? நீதிமான். நீதிமான் அர்த்தம் என்ன? தொடர்ந்து தேவனுடைய பிரமாணத்திற்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கதான் யாருங்க? நீதிமான். நான் தேவனுடைய நீதியை செய்கிற நீதிமானா இருக்க முடியுமா? எப்போ தேவனுடைய நீதியை செய்யாம நம்ம நிறுத்துறோமோ அதுல இருந்து நம்ம என்ன ஆயிடுவோம்? பாவியாயிருவோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. ஞானஸ்நானம் பெறுகிறோம். ஞானஸ்நானம் பெற்று வெளியே வருகின்ற போது எப்படி வர்றோம்? நீதிமான வெளியே வந்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அல்லது நம்முடைய மரண பரியந்தம் தொடர்ந்து தேவனுடைய நீதி என்ன பண்ணிட்டே இருக்கணுங்க? செய்து கொண்டே இருக்கணும். அப்பதான் நம்ம யாரு? நீதிமான். வசனம் சொல்றது பாருங்க, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால நீதிமான்களா இருக்கிறாங்களோ அவங்க எதுல இருந்து விடுதலை ஆயிடுவாங்க? கோபாக்கினை. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாத பட்சத்திலே நமக்கு என்னதான் இருக்குது? கோபாக்கினை. தேவனுடைய ராஜ்யத்துல கோதுமை மணிகள் மாத்திரம் இருக்கா? களைகளும் இருக்கா? களைகளும் இருக்கு. அந்த களைகள் எப்போ வரைக்கும் வளருங்க? இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அந்த களைகள் வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த களைகள் யாரு? தேவனுடைய பிரமாணத்தின்படி செய்யாமல் அக்கிரமத்தை செய்யக்கூடியவர்கள். கோதுமை மணிகள் யாரு? தேவனுடைய பிரமாணத்தின்படி செய்து நீதியா வாழக்கூடியவங்க. அப்ப ரெண்டு மனுஷர்கள் எங்கதான் இருக்கிறாங்க? சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க. சபையில இருக்கிறதுனால பரலோகம் போயிருவாங்களா? நியாய தீர்ப்பினால கிறிஸ்து சொல்வார், முதல்ல கலைகளை என்ன செய்யுங்க? என் ராஜ்யத்திலிருந்து விடுங்க. முதல்ல அதை என்ன செய்யுங்க? கட்டுங்க. எங்க தூக்கி போட்டுருங்க? அக்கினி சூழலில் தூக்கி போட்டுருங்க. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரு. அந்த அன்புக்கு எல்லை இருக்கிறதா? கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த உணர்ந்துகளை யார் கொடுக்கணும்? நமக்கு தேவன் கொடுக்கணும். கிறிஸ்துவனுடைய அந்த அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய அன்பை குறித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த உணர்ந்துகளை என்ன செய்யணும்? தேவன் நமக்கு கொடுக்கணும். அந்த உணர்ந்துகளை தேவன் நமக்கு கொடுக்கிறாருன்னு நம்ம பாவம் செய்வோமா? அது எப்படி வாழ்வோம்? நீதி உள்ளவங்களா வாழ்வோம். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் பாவம் செஞ்சாலும் பரலோகத்துக்கு போவேன்னு நினைக்கிறாங்க. அப்படி போக முடியுமா? நிச்சயம் போகவே முடியாது. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இனி வரும் கோபாக்கி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாகிய அவருடைய குமாரனாகிய இயேசுன்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால யாரெல்லாம் கழுவப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்களோ, வரக்கூடிய கோபாக்கி நின்று நம்ம என்ன செய்வாருங்க? அவர் ரட்சிப்பார். கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு யார் கீழ்ப்படியலையோ அவங்களாம் எதுல தான் இருக்காங்க? தேவனுடைய கோபாக்கின்னு தான் இருக்கிறாங்க. எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நம்ம படிக்க போறதெல்லாம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம படிக்க போறோம். பரிசுத்தவான்கள்லாம் யாரு? தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவனுக்காக எதெல்லாம் பிரித்தெடுக்கப்படுதோ அது எல்லாமே எப்படிப்பட்டதாங்க? பரிசுத்தம் தான். கொரிந்து பட்டணத்துக்கு நிருபத்தை எழுதுறாரு. எழுதும் பொழுது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவுன்ற உள்ள போய் படிச்சீங்கன்னா 1 கொரிந்தியர்ல அவங்க எல்லா பாவத்தையுமே பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படி பரிசுத்தவானா இருக்கிறாங்க? ஏன்னா தேவனா அவங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க.
அதனால அவங்க என்னவா இருக்கிறாங்க? பரிசுத்தவான்கள். ஆனால் கொரிந்திய நீதிமான்கள் கிடையாது. ஏன்? உலகத்தின் அசுத்தங்கள் எல்லாவற்றையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்ப தேவனுடைய நீதியை செய்வாங்களோ அப்பதான் அவங்க யாருங்க? நீதிமான்கள். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. பேதுரு சொல்றீங்களா, உங்கள் பிதா பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? பிரிச்சு எடுத்துக்கணும். உலகத்திலிருந்து உலகத்தின் அசுத்தங்களை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதுங்க? செய்யக்கூடாது. தேவன் எதை பரிசுத்தம் சொல்றாரோ அதை மாத்திரமே நம்ம என்ன பண்ணணுங்க? செய்ய வேண்டும். வசனம் சொல்ல பாருங்க, எபேசியர் 5:3 பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. எப்படி இருக்கணுமா? வேசித்தனம் பண்ணக்கூடாது, மற்ற எந்த அசுத்தம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது, பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய். ஒரு வேசித்தனம் பண்ணிட்டாரு, அவருடைய இந்த அசுத்தம் இருக்குது, ஒரு பொருளாசை உடையவரா இருக்கார், யாரும் நம்மை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாதுங்க? அந்த பேரை பயன்படுத்தவே கூடாது. எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படி வாழ்றாங்க? இன்னைக்கு ஊழியக்காரங்களை பார்த்து சொல்றாங்க, விசுவாசிகளை பார்த்து சொல்றாங்க, ஒரு வேசித்தனம் பண்றாரு, ஒரு விபச்சாரம் பண்றாரு, ஒரு பொருளாசை உடையவரா இருக்கிறாரு. சொல்றாங்களா இல்லைங்களா? அது பரிசுத்தவானுக்கு ஏற்ற விதமா இருக்காங்களா? இல்ல. 4ஆம் வசனம் பாருங்க, அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாயத்துக்கு மேல கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். பாருங்க, இந்த வம்பான பேச்சு, வம்பு வளர்க்குறான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எப்படி வம்பு வளர்க்குவான்? வாயின் வார்த்தைகள், சண்டை போடுறவன். வம்பும் புத்தியீனமான பேச்சு, புத்தியான பேச்சு இல்ல, புத்தியீனமான பேச்சும். அடுத்து வந்து பரியாசம் பண்றது. ஏன்னா தேவனுக்கு பிரியமா? தகாதவைகள், தேவனுக்கு தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே நன்றி செலுத்துங்கன்ற. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க, எபேசியர். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தருடைய சபையில ஒரு விபச்சாரக்காரனோ அல்லது ஒரு அசுத்தனோ அல்லது விக்கிரக ஆராதனையான ஒரு பொருளாசைக்காரன் இருக்கிறான்னா அவன் தேவனுடைய நித்திய ராஜ்யத்துல போக முடியுமா? பூமியில கர்த்தருடைய சபையில இருக்கலாம், ஒரு விபச்சாரக்காரன் இருக்கலாம், அசுத்தன் இருக்கலாம், பொருளாசைக்காரன் கர்த்தருடைய சபையில இருக்கலாம். இவனா தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியுமா? தேவன் சொல்றாரு பாருங்க, நித்திய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள் என்ற. இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணும், நீதி உள்ளவங்களா இருக்கணும், இரக்கம் உள்ளவங்களா இருக்கணும், மன ஒழுக்கம் உள்ளவங்களா இருக்கணும். நாம் நீதிமானாகவும் இருக்க வேண்டும், நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். நீதிமானா தேவனுடைய நீதியை தொடர்ந்து செய்யக்கூடியவன். நல்லவன்னா யாரு? தேவனுடைய நீதியை செய்து கொண்டு தொடர்ந்து நற்கிரியை செய்யக்கூடியவன். கொர்நேலியோ ஏன் நல்லவன் அழைக்கப்பட்டாரு? தான தர்மங்கள் செஞ்ச. எல்லாராலும் நல்லவன் என்ன செய்யப்பட்டாருங்க? அழைக்கப்பட்டார். நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுங்க? நீதிமானா இருக்கணும், நல்லவர்களாக இருக்கணும். பாருங்க, இப்படிப்பட்ட பாவத்தை செய்யறாங்க, வேசித்தனம் பண்றாங்க, அவங்கள்ட்ட அசுத்தம் இருக்கு, பொருளாசை இருக்கு, வம்பும் புத்தியீனமான பேச்சு இருக்கு, பரியாசம் இருக்கு. இப்படிப்பட்டவங்களோட அவர் சொல்ல பாருங்க 7ஆம் வசனத்துல, அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். இந்த மாதிரி பாவத்தை கர்த்தருடைய சபையில ஒருத்தன் செய்யறானா அவனோடு நாம் என்ன எப்படி இருக்கக்கூடாது? பங்காளிகள், ஐக்கியமா இருக்காதீங்கன்ற. ஏன்னா கொஞ்சம் புளித்தமா எல்லாமாவும் என்ன செஞ்சிருங்க? உப்பு பண்ணிருன்ற. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன இருக்குது? 6ஆம் வசனத்துல, இப்படிப்பட்ட நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினி வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். மேலே சொல்லப்பட்ட அந்த பாவத்தை நாம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா, கீழ்ப்படியாத பிள்ளைகளா? உங்களுக்கு என்ன இருக்குது? தேவ கோபாக்கினி, கீழ்ப்படியாத பிள்ளைகள்.
தேவ கோபாக்கின்னு இருக்கின்ற. அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக நாம் என்ன செய்யணுங்க? நாம் வாழ வேண்டும். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது, நீதிமானுக்காக யார் ஒருவன் என்ன செய்ய மாட்டான்? மரிக்க மாட்டான். மரிக்கிறது அரிதான விஷயம். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் கிறிஸ்து நமக்காக மரிச்சுக்கிறார். எப்ப மரிச்சாரு? நாம் நீதிமான நல்லவனா இருக்கும்போது கிறிஸ்து நம்ம என்ன செய்யலங்க? கிறிஸ்து என்ன செய்யல? மரிக்கல. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சுக்கிறாருங்க? மரித்திருக்கிறார். நாம் பாவிகளா இருக்கையில் தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரன் நமக்காக என்ன பண்ணிக்கிறார்? சிலுவையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய அன்புக்கு ஒரு எல்லை இருக்குதா? அவருடைய அன்பு ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருக்குதா? நம்முடைய அன்பு வேணா ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருக்குது. தேவனுடைய அன்புக்கு என்ன கிடையாதுங்க? எல்லையே இல்லை. தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? இப்ப சம்பாத்தியத்தை கொட்டுங்கன்றாரு. என்ன எதிர்பார்க்கிறாருங்க? கீழ்ப்படிதல். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவை போல் வாழுங்கள் சொல்றேன். இந்த அசுத்தங்களை செய்யாதபடிக்கு பரிசுத்தமானது என்ன பண்ணுங்க? செய்யுங்கன்னு சொல்றேன். வேறு ஏதாவது கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு? நிறைய கிறிஸ்தவர்கள் நரகத்துக்கு போறாங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு உறுப்பு எந்த உறுப்பு? வாயத்தான் இருக்கு. வாயினால நிறைய கிறிஸ்தவர்கள் எங்க போறாங்க? 190% கிறிஸ்தவர்கள் ஆக்கின தீர்ப்புக்கு போறாங்க. இந்த வாய் என்ன செய்ய முடியறது இல்ல? கட்டுப்படுத்த முடியறது இல்ல. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாய தீர்ப்பு என்ன கொடுக்கணுங்க? கணக்கு கொடுக்கணும். அவன் வார்த்தைகளை வைத்துதான் நீதிமான் என்றும் அநீதிமான் என்ன செய்யப்படுவான்? தீர்க்கப்படுவான். அநீதிமானுக்கு எங்கதான் இடம் இருக்குது? அக்னி. அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய வாய்க்கு கடிவாளம் போட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது, அந்த அளவுக்கு நல்லது. துன்மார்க்கமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை என்ன செய்யணுங்க? பேச வேண்டும். நமக்காக கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாருங்க? மரித்திருக்கிறார். தேவன் நம்ம மேல் அன்பு செலுத்தி நம்முடைய குமாரன் என்ன பண்ணிக்கிறாருங்க? ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுடைய அன்பில நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்க வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதாங்க உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.